அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். ஆவியிலும் இன்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நம் தாயாம் திரு அவை அருட்பணியாளரான புனித பியோ அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கடவுளுடைய அருள் துணையினால் 5 காய வரம் பெற்றவர். அவருடைய உடலானது இறந்த பின்பும் இன்றும் அழியாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட ஆசிர்வாதம் பொருந்திய இந்த அருட்பணியாளரை இந்த நாளில் நினைவு கூர்கிற வேளையில் அவரின் வழியாக நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பாக வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மையும் ஆசிர்வதிக்க இந்த திருப்பலியிலே பக்தியோடு இணைந்து நாம் மன்றாடுவோமாக. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உன் திருமகனின் பாடுகளில் பங்கேற்கும் பேச்சை தனிப்பட்ட அருளால் அருட்பணியாளரான புனித பியோவுக்கு வழங்கி அவரது பணியால் உமது இரக்கத்தின் வியத்தகு செயல்களை மீண்டும் நிகழ்த்தினீரே. அவரது பரிந்துரையால் கிறிஸ்துவின் துன்பங்களில் நாங்கள் என்றும் பங்கு பெற்று உயிர் பின்மாட்சிக்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்வோமா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாயிருக்கும். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. தாரியு அரசனது 2ஆம் ஆட்சி ஆண்டின் 6ஆம் மாதம் முதல் நாளன்று இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அது யூதாவின் ஆளுநரும் செயல்தியேலின் மகனுமான செருபாபேலுக்கு தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவுக்கும் அருளப்பட்ட செய்தி. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது: இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகையில் குடியிருக்கலாமா? ஆதலால் இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் விதைத்தது மிகுதி, அறுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கிறீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவு அடைவதில்லை. ஆடை அணிகிறீர்கள், ஆனால் உங்களுள் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை. வேலையாள் தான் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகிறான். உங்களுக்கு நேர்ந்துள்ளதை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர். எனவே மலைக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாயிருக்கும். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 7 முதல் 9 முடிய. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர், வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ, இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவாக்கினர் ஆகாய் வழியாக ஆண்டவருடைய வாக்கானது நமக்கு அருளப்படுகிறது. இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகையில் குடியிருக்கலாமா? அப்படி என்று ஒரு கேள்வி கேட்டு இறைவார்த்தை அற்புதமாய் இவ்வாறு நிறைவு பெறுகிறது. நீங்கள் விதைத்தது மிகுதி, ஆனால் அறுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கிறீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடிக்கிறீர்கள், ஆனால் நிறைவடைவதில்லை. நீங்கள் ஆடை அணிகிறீர்கள், ஆனாலும் உங்களுக்கு குளிர் நீங்கவில்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இறைவனுக்குரிய முக்கியத்துவத்தை நாம் தராமல் மற்ற வேலைகளில் மற்ற பணிகளில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம் என்றால், அல்லது நம்முடைய கவனமானது வேறு எதன் மீதோ திரும்புகிறது என்றால், உலக நாட்டத்தின் மீது, பொருட்களின் மீது, வேறு பல்வேறு வகையான ஆசைகளின் மீது நம்முடைய மனம் அந்த இடத்தில் செல்கிறது, இறைவனை நாம் ஒதுக்கிவிட்டோம், மறந்து விட்டோம் என்றால் இந்த நிலைதான் அன்பிற்குரியவர்களே. ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்விலே குறைபடுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இறைவன் சொல்லுகிறார், எனவே மலைக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள், என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாயிருக்கும், அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன். இந்த கட்டடம் ஒரு பொருள் அளவிலான வெறும் கட்டடம் என்று மட்டும் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய உள்ளத்தையும் இறைவன் இவ்வாறு இந்த நாளிலே எடுத்து சொல்லுகிறார். ஒருவேளை நாம் இறைவனை விட்டு விலகி போயிருக்கிறோம் என்றால், இறைவனை அறியாமல் இருக்கிறோம் என்றால், இறைவனுடைய அருள் உதவிகளை நாடி வராமல் இருக்கிறோம் என்றால், இறைவன் சொல்லுகிறார், மீண்டும் ஜெபியுங்கள், மீண்டும் இறைவனிடம் வேண்டுங்கள், அதன் வழியாய் உங்களுடைய உள்ளத்தை இறை அன்பால் கட்டி எழுப்புங்கள், அப்பொழுது அது எனக்கு உகந்ததாயிருக்கும், நான் உன்னுடைய உள்ளத்திலே பிரசன்னமாகி மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்லுங்கள். அற்புதமான ஒரு இறை வார்த்தை அன்பிற்குரியவர்களே. இன்றைய நாளினுடைய புனிதர் அவர்கள் அற்புதமான சிந்தனைகளை அவருடைய வாழ்விலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். 1887 ஆண்டு இத்தாலி நாட்டில் மே 15 பிறந்தவர். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் தான் இவர் பிறந்தார். ஆனாலும் கூட பக்திக்கு குறைவே இல்லையா. அதாவது அனுதினமும் காலையில் எழுந்து திருப்பலிக்கு சென்று பீட பணியாளராக பியோ அவர்கள் சிறு வயது முதலேயே பணியாற்றி இருக்கிறார். இறை தொண்டினை புரிந்திருக்கிறார். அவருடைய குடும்பம் பக்தியில் மிகுந்து காணப்பட்டதாய் இருக்கிறது. குடும்பமாய் அவர்கள் திருப்பலியில் அனுதினமும் பங்கேற்பது, மாலை வேளைகளில் ஜெபமாலை ஜெபிப்பது, வாரத்தில் 3 நாட்கள் புலால் உண்ணாமல் தவிர்த்து நோன்பு இருப்பது என்பது போன்ற பல்வேறு நற்பணிகளை, ஒழுக்க முயற்சிகளை இவர்கள் தங்களுடைய வாழ்விலே செய்திருக்கிறார்கள், குடும்பமாக இணைந்து. இப்பேற்பட்ட இளம் வயதிலேயே பக்தி மிகுந்தவரான பியோ குருவானவராக வேண்டும் என்கிற ஆசையிலே கப்புச்சின் சபையிலே சென்று சேருகிறார். அந்த இடத்திலும் அவர் குருவானவராக மாறுகிறார். அன்பிற்குரியவர்களே, இளம் வயது முதலேயே அவர் விண்ணக காட்சிகளை தன் வாழ்வில் கண்டாராம். இளம் வயதிலேயே இவர் அடிக்கடி ஆண்டவருடைய அந்த பாடுபட்ட சுரூபத்தின் முன்பாக முழந்தாளிட்டு அதிக நேரம் ஜெபித்திருக்கிறார், வேண்டியிருக்கிறார்.
அப்படி இருந்த நிலையிலும் கூட அவருக்கு உடல் நலம் குன்றி போயிருக்கிறது. இதனால் அவரால் சரியாக இறைப்பணி செய்ய முடியாமல் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். அந்த நிலையிலும் கூட அவருடைய தொடர் பக்தி முயற்சிகளினால், ஜபத்தினால் மீண்டும் சுகம் பெற்று அந்த இறைப்பணியை தன்னுடைய வாழ்விலே தொடர்ந்திருக்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, 1917ஆம் ஆண்டு இவர் முதலாம் உலகப் போரில் காயம் அடைந்த வீரர்களுக்கு சேவை செய்ய அனுப்பப்படுகிறார். உலகப் போரில் பல்வேறு நாடுகள் தங்களுடைய போர்களின் வழியாக இந்த உலகத்தினுடைய அழிவுக்கு வித்திட்டன. அந்த காலகட்டத்தில் பல வீரர்கள் காயமுற்று தவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பணியாற்ற, தொண்டு புரிய புனித பியோ அவர்கள் அனுப்பப்படுகிறார். அப்பொழுது அந்த இடத்திலும் அவர் உடல் நலம் குன்றி மிகவும் வேதனையோடு இருக்கிற சூழ்நிலையில், அன்பிற்குரியவர்களே, ஒரு நாளுக்கு 10 முதல் 12 மணி வரை இவர் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கிக் கொண்டே இருந்தாராம். உடல் நலம் குன்றி துன்புற்றிருந்த அந்த சூழலில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை அதிகமாக தன்னுடைய வாழ்விலே தியானித்திருக்கிறார். அந்த வேதனைகளை, அந்த துன்பங்களை, உடலில் வந்த அந்த சோர்வுகளை, வலி வேதனைகளை எல்லாம் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய பாடுகளுக்கு அவை ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இவருடைய வாழ்க்கையானது அற்புதமாய் அறியப்படுகிறது. ஒருவருடைய மனதை எளிமையாக இவர் அறிந்து கொள்வாராம் இறை ஆற்றலினுடைய வல்லமையினால். அவர் என்ன நினைக்கிறார், அவருடைய வாழ்வில் எந்த சோதனையில் அவர் இருக்கிறார், அவருடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை இவர் குருவானவர் நிலையிலிருந்து கடவுளுடைய சிறப்பான அருளை பெற்றதினால் அவற்றை முழுமையாக அறிந்து கொள்ள முடிந்ததாம். இதனால் ஏராளமான மக்கள் அவரிடத்தில் ஆன்மீக உதவியை தேடி வந்திருக்கிறார்கள். 1918ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கிக் கொண்டிருக்கிறார் அருட்தந்தை. அந்த நேரத்தில் தான் கடவுளுடைய மிக உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. 5 காய வரத்தை அவர் பெறுகிறார். 5 காய வரம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 5 காயங்களை புனித பியோ அவர்கள் தன்னுடைய உடலிலே தாங்கிக் கொள்கிறார். 2 கைகளிலும் காயங்கள், 2 கால்களிலும் காயம், பிறகு அவருடைய விலா பகுதியிலும் அந்த காயம். இந்த காயத்திலிருந்து ரத்தம் வடிந்தோடி இருக்கிறது. அதை கண்டவர்கள் அந்த இரத்தமானது நறுமணம் வீசியதாம். அத்தகைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார். இன்னும் குறிப்பாக மருத்துவர்கள் எல்லாம் ஓராண்டு காலமாக அந்த இரத்தத்தை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அவர்களால் அவற்றை சரியாக அவற்றிற்கான பதிலை கொடுக்க முடியவில்லை. அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அது அவரது தூய வாழ்வுக்கு கடவுள் கொடுத்த வரம் அல்லது அவருடைய கொடை அருள் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த காயங்களிலிருந்து அவருக்கு எந்த ஒரு தொற்று வியாதியும் வரவில்லையாம். 1968இல் அவர் மரணம் அடைந்த போது அப்பொழுது இந்த காயங்கள் எல்லாம் தானாகவே அதற்கு முன்பாக மறைந்து போனதாம். அவர் இறப்பதற்கு முன்பாக இந்த காயங்கள் எல்லாமே மறைந்து போயிருக்கிறது. இப்பேற்பட்ட அற்புதமான தூய அந்த புனித வாழ்வு மிக பெரும் ஒரு சாட்சிய வாழ்வாக அமைந்திருக்கிறது. எனவே திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1999ஆம் ஆண்டு இவருக்கு அருளாளர் பட்டமும், 2002 ஜூன் 16ஆம் தேதி இவருக்கு புனிதர் பட்டமும் வழங்கி தாயாம் திரு அவைக்கு அவரை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, 2008ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி இவரது உடலை தோண்டி எடுத்த போது அவருடைய உடலானது அழியா நிலையிலே இருந்ததாம். இப்பேற்பட்டவருடைய அந்த அழியாத உடலை புனித பியோவினுடைய ஆலயத்தில் இன்றளவிற்கும் அவர்கள் ஒரு மிக பெரும் சாட்சியாக வைத்திருக்கிறார்கள். ஆம் அன்பிற்குரியவர்கள், அவர் இறக்கும் போது கூட 1968ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி கடைசி திருப்பலியை நிறைவேற்றி இருக்கிறார். 23ஆம் தேதி அவர் ஜெபமாலையை ஜெபித்தபடி இயேசு மரியா என்று சொல்லிக்கொண்டே தனது 81வது வயதிலே உயிரிழந்திருக்கிறார். இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு புனிதரை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகிறோம். 5 காய வரம் பெற்றவர். அவருடைய உடலானது அழியா நிலையில் இன்றும் கடவுளுக்கு சாட்சியாக இருக்கிறது. இப்பேற்பட்ட தூய வாழ்வினை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் நாமும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ முடியும். இந்த நற்செய்தியில் ஏரோது
ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய எண்ணமும் சிந்தனையும் எப்பேற்பட்டது என்பது நமக்கு தெரியாது. அது தீய நோக்கமுடையதாக கூட இருந்திருக்கலாம். இயேசுவை எப்படி தொலைக்கலாம் என்று திட்டம் தீட்டியவராக இருக்கலாம். ஆனால் நம்முடைய உள்ளம், நம்முடைய மனம், நம்முடைய நெஞ்சம் கலைமான்கள் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல ஆண்டவரே என் நெஞ்சம் உமக்காக ஏங்குகிறது என்கிற எண்ணத்தோடு இருக்கும்போது கடவுளுடைய இந்த நாளின் ஆசீர்வாதம் நமக்கு உரித்தாக்குகிறது. ஆமீன். பலியினை தருவேன், உம் பலியினில் இணைப்பேன். பலியினை தருவேன், உம் பலியினில் இணைப்பேன். வாழ்வது நானல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றேன். என்னுடல் பொருள் ஆவியெல்லாம் உமக்கே தருகின்றேன். வாழ்வது நானல்ல, எந்தன் இயேசுவே வாழ்கின்றேன். என்னுடல் பொருள் ஆவியெல்லாம் உமக்கே தருகின்றேன். என்னை ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன். என்னை ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன். பலியினை தருவேன், உம் பலியினில் இணைப்பேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பியோ எனும் உம் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று மக்குழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருள். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, அப்பா, அருட்பணியாளரான புனித பியோ அவர்களை நினைவு கூறுகிற வேளையில் அவர் உமக்காக தன்னுடைய உடலிலே ஏற்றுக்கொண்ட வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே நினைவு கூறச் செய்தீரே அப்பா. ஆம், நாங்களும் எங்கள் வாழ்வில் வருகிற சோதனைகளை, வேதனைகளை, துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தார். எங்கள் சோதனைகளின் வழியாக, தோல்விகளின் வழியாக, துன்பங்களின் வழியாக உமது ஆற்றலும் உமது அருளும் பேரன்பும் எங்களை புடைசூழ்ந்து வருகிறது என்பதை உணரச் செய்தருளும் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அடியெடுத்து வைத்து நாங்கள் செய்ய இருக்கிற ஒவ்வொரு பணிகளை திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசிர்வதியும், வழிநடத்தும், பாதுகாத்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவர், எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை பக்தியோடும் துணிவோடும் இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. ஆமென். ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்றுவே, என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீ, கனவிலும் நீ, நினைவிலும் நீ, கனவிலும் நீ, நீங்காத நிழலாகவா இறைவா. ஒரு போதும் உனை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும், என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாம் நான் சொல்ல வேண்டும். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டு தலைவராக ஏற்படுத்தினார். அதனால் அவர் அவர்களுக்கு வேளா வேலை படியளப்பார்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித பியோவின் விழாவினை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய துன்பங்களில் இறைவன் நமக்கு ஆற்றலை, சக்தியை, வல்லமையை தருகிறார் என்கிற உணர்வோடு சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் உலகிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் உலகிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.